கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் 4 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது தைரியமாய் ஊழியம் செய். வசனம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 10வது வசனம். உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. சுவிசேஷம் தடை செய்யப்பட்ட தேசத்தில் ஆண்ட்ரூ வாழ்ந்து வந்தார். உங்கள் விசுவாசத்தை எப்படி இரகசியமாக காத்து வருகிறீர்கள் என்று நான் கேட்டபோது அவர் அதை இரகசியமாக வைப்பதில்லை என்று கூறினார். அவர் சபையின் முத்திரையை எப்போதும் தனது சட்டையின் மேல் அணிந்துதான் வெளியே செல்வார். அவர் கைது செய்யப்படும் நேரங்களில் கூட காவலர்களிடம் அவர்களுக்கும் இயேசு தேவை என்று கூறுவார். அவர் பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று ஆண்ட்ரூ அறிந்திருந்தால் அவர் தைரியமாக இருந்தார். தன்னை கைது செய்யும்படி 50 காவலர்களை இஸ்ரவேலின் ராஜா அனுப்பின போதும் எலியா அச்சப்படவில்லை. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. தேவன் யார் பக்கம் இருக்கிறார் என்று அவர் அறிந்தும் அந்த 50 காவலாளிகளை பட்சிக்கும்படி வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணினார். ராஜா மறுபடியும் அதிக காவலாளிகளை அனுப்பினான். எலியா மறுபடியும் அதையே செய்தார். 3வது முறையாக வந்த காவலாளர்களின் தலைவன் தங்களை விற்றுவிடும்படி எலியாவை மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டான். எலியா அவர்களை பார்த்து பயந்ததை விட அவர்கள் எலியாவை பார்த்து பயந்ததுதான் அதிகம். எனவே தேவதூதன் எலியாவை அவர்களுடன் போவது பாதுகாப்பானது என்று கூறினான். நமது எதிராளிகள் மீது அக்கினியை வரவழைக்க இயேசு விரும்புவதில்லை. அவரது சீஷர்கள் ஒரு சமாரிய கிராமத்தின் மேல் தாங்கள் அக்கினி வரவழைக்கிறோம் என்று கேட்டபொழுது இயேசு அவர்களை அதட்டினார். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மற்றவர்களிடம் தைரியமாக அன்பு காட்ட என்ன தேவையோ அதை இயேசு தருகிறார். நீங்கள் எதை சரியாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, என்னில் வாழ்வதற்கு நன்றி. இயேசுவை பற்றி கூற என்னை தைரியத்தினால் நிரப்பும். ஆமென்.